கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரி அவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்கள் அனைவரோடு கொண்டு இருப்பதாக. நாம் தொடர்ந்து வேதாகமம் என்ற தலைப்பின் கீழாக வேதத்தில் அநேக தேவ மனுஷர்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இந்த நாளிலே பழைய ஏற்பாட்டிலே ரூத் என்ற ஒரு பெண்ணை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். ரூத் என்ற ஒரு பெண், அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச அட்டவணையில் அவர்களுடைய பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த அளவுக்கு அவர்கள் முக்கியமானவர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ரூத்தை குறித்து ரூத் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். ஒரு 4 அதிகாரங்கள் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இவர்களை குறித்து ரொம்ப அருமையாக பேசப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இவர்கள் ஒரு அந்நிய இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் மெய் தேவனாகிய இஸ்ரவேலர்களுடைய தேவனிடத்திலே அவர்கள் பக்தி கொண்டு இஸ்ரவேலுடைய தேவனிடத்திலே அவர்கள் திரும்பி அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக அவர் வந்து விடுகிறார்கள். அதாவது அவர்கள் மோவாப் இனத்தை சேர்ந்தவர்கள். இந்த ரூத் தேவனுக்கு அருவருப்பான ஒரு ஜனம் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் இந்த மோவினம் வரவே கூடாது. ஆனால் இந்த ரூத் என்ற பெண் அவர்கள் பேசப்படுகிறார்கள். ஒரு அந்நிய இனத்திலே பிறந்திருந்தாலும் அவர்கள் இஸ்ரவேலின் தேவனிடத்திலே திரும்புகிறார்கள். இஸ்ரவேலின் தேவனிடத்திலே அவர்கள் பக்தி கொண்டவர்களாக மாறுகிறார்கள். அதுதான் அது பேசப்படுகிற ஒரு காரியம். அவர்கள் ஒரு அந்நிய இனத்தில் பிறந்திருந்தாலும் அவர்கள் ஒரு நல்ல குணமுள்ள ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறார்கள் என்று வேதம் பதிவிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். ரூத்தை குறித்து நம்ம வாசிக்கும் போது ரூத் 1 அதிகாரம் 4வது வசனம், இவர்கள் மோவாபியர்கள் பெண் கொண்டார்கள். அவர்கள் ஒருத்தி பெயர் ஓர்பாள், மற்றவள் பெயர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். இந்த அடிப்படை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பெத்லகேம் அப்படின்ற ஒரு ஊர்ல வாசிக்கிறவர்கள் தான் யாரு? நகோமியும் அவர்களுடைய கணவர். இவர்கள் இந்த பெத்லகேம் அப்படின்ற ஊர்ல அவர்கள் வாழ்கிறார். அப்போ அந்த ஊர்ல ஒரு பஞ்சம் வந்தது நிமித்தம் அவர்கள் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போயிடலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி அங்க அவர்கள் போகிறார்கள். அவர்களுக்கு 2 குமார் இருக்கிறார்கள். அந்த 2 குமார்களுக்கு அங்கே திருமணம் செய்து வருகிறார். அந்த இருவருக்கும், அதாவது அவர்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். ஒருத்தன் பேர் மக்லோன், இன்னொருத்தன் பேர் கிளியோன். இவர்கள் இருவருக்கும் அங்கே அவர்கள் திருமணம் செய்து வைக்கிறார்கள். அந்த மோவாப் இனத்து பெண்களை இவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அதுல ஒரு ஓர்பாள், இன்னொரு பெண் ரூத். இவர்கள் திருமணம் ஆன பின்பு ஒரு சில காலம் கழித்து என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் அந்த 2 மகன்களும் இறந்து விடுகிறார். அதே போல நகோமியின் கணவனாகிய எலிமெலேக்கும் இறந்து விடுகிறார். அப்போ இப்ப இந்த 3 பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க அந்த குடும்பத்துல, நகோமி, ஓர்பாள், ரூத். அப்போ இந்த நகோமி என்ன முடிவு பண்றாங்க, சரி நம்ம திரும்பி நம்ம சொந்த ஊர் பெத்லகேமுக்கே போயிடலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி என்ன பண்றாங்க, பெத்லகேமுக்கு போறாங்க. அப்போ பெத்லகேமுக்கு போகலான்னு முடிவு பண்ணும்போது நகோமி அந்த 2 மருமகள்கிட்ட சொல்றாங்க, எப்ப நீங்க 2 பேரும் உங்களுடைய சொந்த ஜனங்களுக்கே போயிருங்க, நான் என் சொந்த ஊருக்கு போறேன், நீங்க உங்களுடைய ஜனங்களுக்கே போய் நீங்க போயிருங்க அப்படின் போது அந்த ஓர்பாள் என்ற பெண் சரின்னு அவங்க போயிடுறாங்க. ஆனா ரூத் என்ன பண்றாங்கன்னா, நான் உங்களை விட்டு நான் போக மாட்டேன், உங்க கூட தான் நான் வருவேன் என்று சொல்லுகிறார். ரூத் 1 அதிகாரம் 15வது வசனம், அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்தும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். 16வது வசனம், அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். என்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தைகளை இந்த ரூத் பயன்படுத்துறாங்க. அதே போல இன்னும் 17வது வசனத்திலும் வாசிக்கிறோம், நீர் மரணம் அடையும் இடத்திலே நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றையும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். இன்னொரு அருமையான ஒரு வார்த்தைகள் இந்த ரூத் பயன்படுத்துறாங்க. நான் திரும்பி போக மாட்டேன், அதை குறித்து நீங்க என்கிட்ட பேசவே பேசாதீங்க. நீங்க எங்க போறீங்களோ அங்கேயே நானும் வரேன், நீங்க எங்க தங்குறீங்களோ அங்கேயே நானும் தங்குவேன். உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு இந்த ரூத் சொல்றாங்க. ஒரு அந்நிய இனத்திலே பிறந்திருந்தாலும் அவர்கள் மெய் தேவனிடத்திலே, இஸ்ரவேலருடைய தேவனிடத்திலே அவர்கள் திரும்புகிறார்கள் என்று நாம்
இன்னும் அநேக காரியங்களை நம்ம பார்க்கும்போது இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரூத்தும் நகோமியும் தங்கள் சொந்த ஊரான பெத்லகேமுக்கு அவங்க வந்துட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் நகோமி என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய இனத்திலே ஒருத்தர் இருக்கிறாரு, யூதா இனத்தில். யார்? போவாஸ் என்பவர் ஒருத்தர் இருக்கிறார். அப்போ அவரிடத்துல இந்த நகோமி ரூத்தை அனுப்புகிறார்கள். அவரிடத்துல அவங்க அந்த வயல்வெளியெல்லாம் அவர் வச்சிருக்கிறாரு. அங்கேருந்து அந்த கோதுமைகள் எல்லாம் எடுத்து வர சொல்லி அவர்கள் அதை அனுப்புகிறார்கள். அந்த வரலாறு பகுதியெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். அப்போது இந்த ரூத் என்ன ஆகுதுன்னா, பிற்காலத்தில் அந்த போவாஸுக்கு அவள் மனைவியாகிறார்கள். அதை குறித்து நம்ம பார்க்கும்போது மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல அது இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறுல அதை குறித்து போடப்பட்டிருக்கு. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், சல்மு போவாசை ராகாப்பிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான். இந்த போவாஸ் என்பவர் சல்மோனுடைய மகன். அந்த போவாஸுக்கு தான் ரூத்து மனைவியாக மாறுகிறார். இந்த ரூத் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நம்ம வாசிக்கலாம். ஒரு இடத்துல பாருங்க, ரூத்தை குறித்து சொல்லும்போது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்படுது. ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம், அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களுக்கு பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. போவாஸ் ரூத்தை குறித்து சாட்சி கொடுக்கும். உன்னோட முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன்னோட பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. அவர்கள் இந்த அந்நிய தேசத்துல இருந்திருந்தாலும், அந்நிய தேவர்களை அவர்கள் வழிபட்டிருந்தாலும், இப்பொழுது அவர்கள் என்ன, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் திரும்புகிறார்கள். இப்பொழுது அவர்களுடைய குணம் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உத்தமமாக இருக்கிறது. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை இந்த இடத்துல போவாஸ் பயன்படுத்துகிறார். அதற்கு பின்பு இந்த போவாஸ் இந்த ரூத்தை திருமணம் செய்து கொள்ளுகிறார். ரூத்தை குறித்து அந்த இடத்துல பார்க்கிறோம். நிறைய அவர்களுக்கு அந்த சொந்தக்காரர்கள் மத்தியிலே நிறைய ஒரு பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு கடைசியில இந்த போவாஸ் இந்த ரூத்தை திருமணம் செய்கிறதாக நம்ம இந்த ரூத் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். இந்த ரூத் புஸ்தகம் எப்படி முடியுதுன்னு பாருங்க. 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். இந்த தாவீது அப்படின்ற வார்த்தை இந்த இடத்துல தான் முதல்ல வருது. போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் தான் ஓபேத். ஓபேத்தினுடைய மகன் தான் ஈசாய். ஈசாயினுடைய மகன் தான் தாவீது. இந்த தாவீது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த இடத்துல தான் முதல்ல வரும். தாவீது எவ்வளவு முக்கியமான ஒரு தேவ மனுஷன் என்று நமக்கு தெரியும். இப்போ இந்த ரூத்துக்கு இந்த இஸ்ரவேல் வம்சத்திலே எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு கிடைத்தது என்று நம்ம பார்க்கிறோம். இந்த ரூத்தை குறித்து இவ்வளவுதான் இந்த வரலாறு வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த ரூத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவர்களிடத்துல இருந்த அந்த விசுவாசம் தான் நமக்கு எல்லா தேவ மனுஷர்களும் நம்ம அதை தான் நம்ம பிரதானமாக பார்க்கும். விசுவாசம். எல்லா தேவ மனுஷர்களும் அவர்கள் தேவ மனுஷன் அழைக்கப்படுவதற்கு காரணமே முதல்ல என்ன? விசுவாசம். அதே போல இந்த ரூத்தினிடத்திலும் ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாசம் இருந்ததை நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. முதல்ல அதிகத்தை வாசிக்கிறோம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்ற மெய் தேவனிடத்திலே அவர்கள் திரும்புகிறார். இப்போ அவர்களிடத்துல இந்த ஒரு விசுவாசத்தை நம்ம பார்க்கணும். இதே போல போவாஸ் அவர்கள் குறித்து சாட்சி சொல்லும்போது என்ன சொல்றாங்க? முந்தின நற்குணத்தை பார்க்கலும் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. அதே போல ஒரு நல்ல ஒரு குணம் நமக்கு நீதிமொழியில் வாசிக்கிறோம். குலசானியான ஒரு ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று நம்ம ஒரு நல்ல குணம் உள்ளவர்களாக நாம் இருக்கணும். நற்குணம் நம்ம இடத்துல இருக்கணும். ஆவியின் கனிகளில் நம்ம பார்க்கிறோம். நல்ல ஒரு குணம் இருக்கணும். சாந்த குணம் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் நம்ம இடத்துல இருக்கவே. அந்த குணம் எப்படி இருக்கும்போது தான் நாம் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பது இந்த உலகம் அறிந்து புத்தெழுத்தது போல ஒரு நல்ல குணம், நல்ல ஒரு பேர் வாங்கக்கூடிய ஒரு நல்ல குணமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். சண்டை பண்ணவர்களாக இருக்கக்கூடாது, விட்டு கொடுத்து வாழணும். இதெல்லாம் நம்ம அந்த ரூத்தினிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ இந்த ரூத்தினிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், முதலாவது தேவனிடத்தில் விசுவாசம், பின்பு ஒரு நல்ல குணமுள்ள ஒரு மக்களாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் இந்த நேரத்தில் நாம் ரூத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.